வாசிங்க 2 ராஜாக்கள் 6, 15, 16, 17 வாசிங்க. தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி எலிசாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஸ்டோரி நம்ம வாசிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரி எலிசா என்கிறதான ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரர். அவர் அவருக்கு மென்டராக இருந்த, அதாவது எலியாவுக்கு கீழே இருந்து அந்த எலியாவில் இருந்ததான அபிஷேகம் ரெட்டிப்பாய் பெற்ற ஒரு தேவ மனுஷன். எலியாவுக்கு கீழே இருந்து எலிசா வாங்கிட்டு இவர் கர்த்தர் எலிசாவை 2 மடங்கு ஆண்டவர் யூஸ் பண்ணிட்டு வராரு. இந்த எலிசாவை கொலை செய்வதற்காக, இந்த எலிசாவை ஒன்றுமில்லாமாக்குவதற்காக, இந்த எலிசாவை முறியடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? திரளான சேனையை, அங்க இருக்கிற அந்த சிரியன் சேர்ந்ததான ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, இந்த எலிசாவை சாகடிப்பதற்காக ஆட்களை அனுப்புறாங்க. எப்படின்னா, இந்த ஒரு மனுஷனை சாகடிக்கிறதுக்கு அந்த ஊர் முழுவதுமாய் திரளான ஜனங்கள் கூடியிருந்தாங்க. அதான் வாசிச்சிருப்போம். அந்த ஊர் முழுவதுமாய் வாசிங்களா அந்த வசனத்தை 15 தேவனுடைய மனுஷன் அது 2 லைன் விட்டுட்டு வாசிங்க. அவர் பார்க்கும்போது திரளான இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க, பட்டணம் அந்த ஊர் முழுவதுமாய் சுற்றி கொண்டிருக்கிறத வேலைக்காரர் பார்க்கிறார். அல்லேலூயா. கூட இருக்கிற எலிசா என்கிற தேவ மனுஷனுடைய வேலைக்காரர் பார்க்கிறாரு. அவர் பார்த்து என்ன பண்றாருன்னா, அது சுற்றிலும் இருக்கிறத பார்த்து பயப்படுறார். அல்லேலூயா. சுற்றிலும் இருக்கிறதான சூழ்நிலைகளை பார்த்து இவர் பயப்படுறார். சுற்றிலும் இருக்கிறதான இராணுவங்களை, சுற்றிலும் இருக்கிறதான சேனைகளை, சுற்றிலும் இருக்கிறதான வாஸ்ட் ஆர்மி, அதை பார்த்து இவர் பயங்கரமாக பயந்து உடனே ஓடி போய் தன்னுடைய எஜமானா இருக்கிற ஊழியக்காரர் அந்த எலிசா இடத்துல போய் சொல்றாரு, நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க. காலையில் எழுந்திருந்து வெளியே வந்து முகத்தை கழுவலாம். எதுக்கோ அவர் வெளியே வந்து நிற்கிறாரு. நின்று பார்த்தாக்கா அத்தனை திரளான ஜனங்கள். இவருக்கு பயம் தாங்க முடியாத உடனே தன்னுடைய எஜமான இடத்துல போய் கூட்டிட்டு வந்து, வெளியே வாங்க, நீங்கள் வந்து பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இவரும் வந்து பார்த்தாக்கா சுற்றிலும் திரளான ஜனங்கள், ஆர்மியெல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க, எலிசாவை சாகடிக்க வந்திருக்கிறாங்கன்றதும் இவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இவர் வெளியில் வந்து அவர் அவ்வளோ கேஷுவலாக வெளியில் நின்று பார்க்குறார். இல்லையா? இந்த எலிசா என்கிற தேவ மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டு அபிஷேகத்தில் நிறைந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்திருக்கிற ஊழியக்காரருடைய பார்வைக்கும் மேலோட்டமாக நடந்து கொண்டிருக்கிறதான தன்னுடைய வேலைக்காரனுடைய பார்வைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. இவர் வெளியே வந்து, வேலைக்காரர் வெளியே வந்து பார்க்குறாரு, திரளான ஜனங்களை பார்த்து பயப்படுறாரு. நீங்கள் வெளியே வந்து பாருங்கன்னு இவரை கூட்டிட்டு வராரு. இவரும் வெளியே வந்து பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு பயமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அபிஷேகம் உனக்கு பயத்தை சொல்லிக் கொடுக்காது. அந்த அபிஷேகம் என்ன சொல்லி கொடுக்கும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும்தான் சொல்லி கொடுக்குமே தவிர உலகத்துக்கும் உலகத்தில் இருக்கிற யாருக்கும் எதுக்கும் பயப்படுறதுக்கு இந்த அபிஷேகம் சொல்லி கொடுக்காது. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெருசு அப்படின்னு வசனம் சும்மா சொல்ல. ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு ஆவி நமக்குள்ள இருக்குதான். வாசிங்களே, ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை. என்ன சத்தமா வாசிங்க இந்த வார்த்தை மாத்திரம்.
கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய தேவ ஆவி அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆவியானவர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டு நீ பயந்து கொண்டு இருந்தனா ஆவியானவரால நீ நடத்தப்படலை என்ற அர்த்தம். ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்கு உன்னை விட்டு கொடுக்கலன்ற அர்த்தம். ஆவியானுடைய வழி நடத்துதல நீ நடக்கலன்னு அர்த்தம். ரோமர் 8வது அதிகாரத்துல நீங்க பயத்தின் ஆவியை பெறல அப்படின்னு போட்டிருக்கு. வாசிங்களே, ரோமன் சாப்டர் 8. பதினைந்தாவது அதிகாரம், 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களே. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு, அந்தபடி திரும்பவும் நீங்கள் என்னப்படுவதற்கு, பயப்படுவதற்கு, அடிமைத்தனத்தின் ஆவியை, நீங்க ஒரு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல பவுல் பரிசுத்தவான் என்ன சொல்றாருன்னா, நீங்க பயப்படுறதுக்கு நீங்க என்ன அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. உன்னத தேவனுடைய அந்த பயங்கரமான அந்த ஒரு வல்லமை நிறைந்த அவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நீங்க, அப்பாவுடைய ஆவியை பெற்றிருக்கிற நீங்க, அப்பா பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நீங்க ஏன் பயப்படணும்ன்றதுனால இதை சொல்றார். நீங்கள் பயப்படுவதற்கு ஆவியை பெறல, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆவி பயத்தையும் சொல்லி கொடுக்காது. கர்த்தருக்கு மட்டும்தான் பயத்தை சொல்லிக் கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும் தான் சொல்லிக் கொடுக்கும். மனுஷனுக்கோ உலகத்தில் இருக்கிறவர்களுக்கோ உலகத்தில் உள்ளவைகளுக்கோ எதற்கும் பயப்படுறதுக்கு இந்த ஆவி சொல்லிக் கொடுக்கவே கொடுக்காது. அல்லேலூயா. பைபிளில் போட்டிருக்கு, அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறதுனால் நீங்கள் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும், அது உனக்கு சொல்லிக் கொடுக்கும். எது ரைட்டு, எது தப்பு, எங்க போகணும், எங்க போகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குவார். இந்த ஆவியானவர் உள்ளந்து உனக்கு என்ன சொல்லுவார், நீ பயப்படக்கூடாது. ஏன் பயப்படுற? நீ அவங்கள பார்த்து பயப்படுற, நீ அவங்கள பார்த்து மிரள்ற, நீ அவங்கள பார்த்து அச்சரப்படுற, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவருக்கு பிதா பார்க்கிற பார்வை கிளியரா தெரியும். அல்லேலூயா. Spirit of God knows what God looks in this earth. இந்த பூமியில நடக்கிற காரியத்தை பிதா பார்க்கிறதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருந்தபடினால் அவர் உனக்குள்ள வந்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவுடைய பார்வைக்கு அதெல்லாம் தூசி. அல்லேலூயா. பிதாவுடைய பார்வைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால பிதா எனக்கு என்ன உனக்கு சொல்லி கொடுக்க சொல்றாருன்னா, அவர் என்னை அனுப்பி என் பிள்ளைய பயப்படாத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. எலிசா பயப்படல. அவருக்குள்ள அபிஷேகம் இருக்கு, அவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர் வார்த்தையினால நடத்தப்படுகிறார், வசனத்தினால நடத்தப்படுகிறார், தேவ சித்தத்தின்படி நடக்கிறார். அவர் வெளியே வந்து பார்க்கிறாரு, என்ன மனுஷன், திரளான ஜனம் நிற்கிறாங்க, குதிரை நிற்கிறாங்க, கையில் 10 பட்டை வச்சிருக்கிறாங்க, கத்தி வச்சிருக்கிறாங்க, என்ன கொலை மிரட்டல் செய்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஆமாம், அதுக்கு என்னப்பா இப்போ எனக்கு பயமா இருக்குன்னு வேலைக்காரர் சொல்றாரு. ஆனால் எலிசா, எனக்கு பயம் இல்லை. ஏன் பயப்பட மாட்டீங்க? உங்களுக்கு பயம் எல்லாம் கிடையாதா? உங்களுக்கு பயம்லாம் வராதா? ஒருத்தரா 2 பேரா ஒரே ஆள் நின்றுட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். அந்த பட்டணம் முழுவதுமாய் நம்மை கொள்ளுவதற்கு பட்டணம் முழுவதுமாய் நின்று கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா? இதான் உன் பிரச்சனையா? கிட்டவான்னு கூப்பிட்டு அவர் கண்ணு மேலே கையை வச்சு, ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தாரலங்க. அவர் கண்ணில் கையை வச்சு ஜெபிச்சிட்டதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, எலிசா சொல்றாரு, இவருடைய கண்களை திறந்தாரலங்க. ஊழியக்காரர் கண்களின் மேல் கையை வைத்து கண்களை திறந்தார்லங்க அப்படின்னு ஊழியக்காரர் ஜெபிக்கிறாரு. கண்களை திறப்பது யாரு? கண்களை திறப்பது யாருங்க? எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. கண்ணில் கை வைக்கும் பொழுது தன்னை விட்டு கொடுத்த வேலைக்காரர். அல்லேலூயா. ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு வேலைக்காரர். தன்னுடைய மென்டர் சொன்ன காரியத்தை எதுவுமே முறுமுறுக்காம கேட்டு அங்கீகரித்த ஒரு வேலைக்காரன். நான் பயந்துட்டு இருக்கிறேன், சும்மா கண்ணு மேலே வந்து கையை வச்சுட்டு எனக்கு ப்ரே பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா? எதுவுமே அவர் முறுமுறுக்கலை, எதுவுமே அவர் கேட்கல. சூழ்நிலைகளை பார்த்து இவர் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, அவர் முறுமுறுக்கலை, எந்த குழம்பும் இல்லை. ஓகே, இவர் எதையோ செய்கிறாரு. தன்னை விட்டு கொடுத்த ஒரு வேலைக்காரர். அவர் கண்களில் கையை வச்சு ஜெபிக்கிறார், ஆண்டவரே கண்களை திறந்தரலங்க அப்படின்னு ஊழியக்காரர் ஜெபிக்கிறார், அப்படின்னு மென்டர் ஜெபிக்கிறாரு. மென்டர் ஜெபிச்சதுக்கு பிற்பாடு தான் மேலே இருக்கிற பிதா கண்களை திறக்கிறார். அல்லேலூயா.
எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. சில சமயம் கர்த்தர் உங்களை நடத்துகிற நடத்திப்பை வைத்து உபதேசத்தை கொண்டு வசனத்தை கொண்டு சில காரியத்தை சொல்லும் பொழுது நீங்கள் அதன்படி கேட்டு கீழ்ப்படியும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய மனக்கண்கள் திறந்து நீங்கள் கர்த்தர் காட்டக்கூடிய காரியங்களை பார்க்க முடியும். உங்கள் அழைப்பாக இருக்கட்டும், தரிசனமாக எதுவாக இருக்கட்டும். இதுதான் பவுலோட வாழ்க்கையில் நடந்துச்சு. டமஸ்கஸ் என்கிறதான ஒரு வீதியில் அவர் நடந்து போகும்போது நடந்த சம்பவம் வாசிங்க. அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் திடீர்னு தரிசனமாகிறார். எதுலேருந்து தெரியுங்களா? 2லேருந்து வாசிக்க ஆரம்பிங்களா. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 2 onwards. 2லேருந்து வாசிங்க, நல்லா கவனமாக கேளுங்க. இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிலும் சீஷராகியோர் இந்த புருஷராகியோர் ஸ்திரீகளாகிலும் நான் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். யாருன்னா? சவுல். இப்ப பவுலா மாறிக்கொண்டிருக்கிற இந்த ரோமர் எழுதினதான பவுல் சவுலா இருக்கும்போது சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 3வது வசனம் அப்படியே வாசிட்டு வாங்க. அவன் பிரயாணமா போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சப்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். இப்ப பாருங்க, அவர் நடுங்கி என்ன திகைந்து, ஆண்டவரே, ஏசப்பாவை பார்த்து நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் கேட்கிறாரு. நான் என்ன பண்ணணும், என் அழைப்பு என்ன, என் பிளான் என்ன, என் மேல என்ன திட்டம், ஏன் இந்த இடத்துல என்ன சந்திக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றார், வாசிங்களா. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ. நீ எழுந்திருச்சு ஒரு ஊருக்கு போ அப்படின்றாரு. நீ செய்ய வேண்டியதை அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சப்தத்தை கேட்கும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. கூட வந்தவங்க எல்லாம் சத்தத்தை கேட்கிறாங்க, ஆனா ஒருத்தரையும் பார்க்கல. ஆனா சவுல் பார்க்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. சவுல் எப்போ பார்க்குறாருன்னா, உலக ரீதியான அவருடைய கண்ணை மூடிட்டார். அல்லேலூயா. உலகத்தில் அவர் பார்க்கக்கூடிய இச்சையாக பார்த்த கண், பெருமையாக பார்த்த கண், மேட்டுமையாக பார்த்த கண், நான் என்கிற அகங்காரத்தில் அப்படிதான் இருந்தார். நான் என்கிற அகங்காரத்தில் இருந்ததான கண் கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் அடித்த உடனே அவருக்கு ஃபஸ்ட்டு சம்பவிச்சது பார்த்தீங்கன்னா, அவருடைய கண் மூடப்பட்டுச்சு. உலக ரீதியான அந்த மேட்டுமையான கண் மூடப்பட்ட உடனே தான் இவரால் மட்டும்தான் இயேசுவை பார்க்க முடிஞ்சிருச்சு. அல்லேலூயா. அதான் நடந்துச்சு. அடுத்த வசனம் அதுதான் சொல்லுது, வாசிங்களா. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாக்கு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும். 3 நாள் என்னவா இருந்தாரு? பார்வையே இல்லை, சாப்பாடே இல்லை, எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளைண்ட் ஆக்கிட்டார். சம்டைம்ஸ் ஆண்டவர் சில சஃபரிங், சில விதமான காரியம், சில விதமான பலவீனம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கான காரணம் வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு என்கவுண்டர் நடக்கணும். புரியுதா? ஒரு சப்மிஷன் நடக்கணும். நீ ஆண்டவருக்கு கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகணும். கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் ஒரு அடி அடித்தாதான் இப்போ தான் ஏசப்பாவோட அருமை எனக்கு தெரியுது. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? இப்போ தான் எனக்கு ஏசப்பாவுடைய அருமை இப்போ தான் எனக்கு புரியுது. அவர் தான் எனக்கு காப்பாற்றுவார் மாதிரி தெரியுது. அந்த ஒரு என்கவுண்டர் போதும். அந்த என்கவுண்டர் வந்துட்டா இந்த என்கவுண்டருக்கு அப்புறமா தான் சவுல் என்கிறவர் பவுலா மாறி கடைசி வரைக்கும் சூப்பராக ஊழியம் செஞ்சு செத்து போனார். ஆண்டவருக்காக மரிச்சார். அடுத்து நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 3 நாள் பார்வை இல்லாதபடினால், வாசிங்க அப்படியே வாசிட்டு வாங்கல.
நல்லா கவனமா கேளுங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய். ஓகே இது அப்படியே நீங்க வீட்டில் வாசிச்சு கொள்ளுங்க. இதுல என்ன பண்றாரு, அப்படியே போய் அந்த அனனியாஸ் கிட்ட கேட்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவும் பூமியில ஒரு மனுஷனை தனிமையாய் நீ நடக்கணும், ஒன் மேன் ஆர்மியா நீ செயல்படணும்னு ஒருத்தரை ஆண்டவர் சொல்றது கிடையாது. அல்லேலூயா, சத்தமா ஆமென் சொல்லுங்க. என் சுயம் உடையணும்னா எனக்கு மேலே எனக்கு ஒரு மென்டரை கர்த்தர் வச்சிருப்பார். அந்த மென்டரை வைத்து தான் என் சுயத்தை உடைப்பார், என் பெருமையை உடைப்பார், என் மேட்டுமையை உடைப்பார். ஆனால் எனக்கு மென்டர் இல்லை, நான் தான் ராஜா, எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா நீங்கள் நல்லா கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தாலே தெரியும். அவங்க ஊழியமாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், பெருமை நிறைந்ததாக இருக்கும். ஆனால் மென்டர் இருக்கிறவங்கள பாருங்கள். எலிசாவுக்கு மென்டர் இருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு எல்லா மனுஷனுக்கும் ஒரு மென்டர். ஏசப்பாக்கே பிதா ஒரு மென்டர். புரியுதா? இந்த மென்டரை வைத்து தான் சுயத்தை உடைக்க முடியும். அந்த இடத்துல அந்த மென்டர் கை வைக்கிறார், எலிசா கை வைத்து ஜெபிக்கிறார், கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த இடத்துல அனனியாஸ் கிட்ட அனுப்புறார். நீ போ, நீ என்ன கேட்ட, நான் என்ன செய்யணும்னு கேட்ட. ஒன்று. ரெண்டாவது, உன் கண்ணு தெரியல, உன் கண்கள் மூடப்பட்டுடுச்சு. இப்போ உன் கண்ணை மூடிட்டேன், உன் கண்ணை மூடிட்டு என்ன காண்பிச்ச. ஏன்னா இப்போ உனக்கு உலகமே தெரியாது. இந்த கண்ணை மூடிட்டதுக்கு பிற்பாடு உனக்கு பயமும் திகிலும் தான் இருக்கும். உலக ஆசை இருக்காது, உலகத்தை நீ பார்க்கவே முடியாது. நீ உலகத்தை பார்க்கவே முடியாதுன்னு பிளைண்ட் ஆனதுனால தான் நான் வந்து உங்ககிட்ட என்னை காண்பிக்கிறேன். இப்போ என்ன பார்த்துட்ட, என்னை பார்த்துட்டதுக்கு பிற்பாடு என்னுடைய ஊழியக்காரின் மூலியமாக உன் கண்ணை திறக்கிறேன். ஊழியக்கார் என்பதற்கு அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரர் யாரால நடத்தப்பட முடியும்? ஆவியானவரால் தான் நடத்தப்படும். ஊழியக்கார் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஊழியக்கார் என்கிற இல்லை பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த பரிசுத்த அபிஷேகம் மேலே வரும் பொழுது, அந்த ஊழியக்கார் உன் தலை மேலே கையை வச்சு ஜெபிக்கும் பொழுது, அப்போ உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். இப்போ உன்னுடைய பார்வை முந்தி இருக்கிறது போல இருக்காது, தரிசனங்களை காண்கிற கண்ணா மாறும். நான் காண்பிக்கிறதான பயங்கரமான வெளிப்பாடை பார்க்கிற ஒரு கண்களா மாறிடும். நீ முன்ன பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்ட, இப்போ நீ வித்தியாசமா பார்ப்ப. அதனால உன் மென்டர் கிட்ட அனுப்புற, அனனியாஸ் கிட்ட போன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி அனனியாஸ் இடத்துல வந்துட்டதுக்கு பிற்பாடு 17 இருந்து வாசிங்களா. அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரன் பாருங்க என்ன வைக்கிறாருங்க, மென்டர் ஊழியக்காரர் அவர் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கு. இப்ப சொல்லுங்க, என்ன அடையும் படிக்கு? பார்வை அடையும் படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும். இப்ப சொல்றாரு பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியினாலே நீ நிரப்பப்படும் படிக்கும், உன் கண்கள் திறக்கும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். மென்டர் சொல்றாரு, என்னை அனுப்பினார் என்றார். அடுத்து வாசிங்க. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் ஸ்கேல் மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, கண்களின் கீழே விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாத்தீங்களா, முடிஞ்சிருச்சு. சவுல் பவுலா மாறிட்டார். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் வந்து அவர் சொல்றாரு, தலையில கையை வச்சு நீ அபிஷேகம் பெறும்படிக்கும், உன் கண்கள் திறக்கப்படும்படிக்கும், ஆவியானவரால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பியிருக்கிறார்ப்பா, நான் வந்து ஜெபிக்கிறேன். அவர் தலைமையில கையை வச்ச உடனே கண்களில் இருந்ததான ஸ்கேல், அந்த செதில் போன்றது கீழே விழுந்த உடனே அவன் பார்வை அடைந்தான். இப்போ பவுல் பார்க்குறாரு, பார்வையே வித்தியாசமாக இருக்குது. இப்போ பெருமையாக பார்க்க தோணலை, மேட்டுமையாக பார்க்க தோணலை, இச்சையாக பார்க்க தோணலை. கண்ணை திறந்தாலும் தேவன் காட்டுற தரிசனம் தான். அந்த நாள் ஆரம்பிச்சிச்சு பவுலுடைய ஊழியம். 2 தீமோத்தேயு 4 வரைக்கும் அப்படியே கூட்டிட்டு போய், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதோ கிரீடத்தை வாங்கிட்டேன். அல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. உன்னுடைய கண்களிலும்
என்னுடைய கண்களிலும் உலகம் அதிகமாக இருக்கிறபடினால், மனிதர்கள் அதிகமாக இருக்கிறபடினால், மனிதர்களுடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறபடினால், அவங்க பேசின விதம், அவங்க சேலஞ்ச் பண்ண விதம், அவங்க நம்மளை கொன்னுடுவேன் சொன்ன விதம், அவங்க முடிஞ்சிடுச்சுன்னு சொன்ன விதம், அவங்க சொன்ன எல்லாம் நெகட்டிவான காரியங்கள், அவங்களுடைய எக்ஸ்பிரஷன், அவங்களுடைய முகம், அவங்களுடைய வார்த்தை, இது மாத்திரம் என் காதுக்குள்ளும் கண்களுக்குள்ளும் போய் 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 பயத்தையும் திகிலையும் குழப்பத்தையும் கொண்டு வந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் யார்? உனக்குன்னு ஒரு மென்டர், உனக்குன்னு ஒரு ஊழியக்காரர், உனக்குன்னு ஒரு ஆவியானவரை வச்சிருக்கிறார் தெரியுமா? அவரோடு நீ இணையும் பொழுது மட்டும்தான் அந்த ஆவியானவருடைய கரம் உன்னோடு கூட வந்து இணைஞ்சு உன் கண்களில் தொடும் பொழுது மட்டும்தான் உன் கண்கள் திறக்கப்பட முடியும். அப்போதான் உனக்குள்ள இருக்கிற பயம் போயிடும். இவ்வளவு நாள் எதை பார்த்து பயந்தையோ, ஆவியானவர் தொட்டதுக்கு பிற்பாடு நீ பயப்படவே மாட்டேன். அதான் சொல்ற, நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, மனக்கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறபடினால்தான் எனக்கு பயம். மனக்கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறபடினாலதான் என் எதிர்காலத்தை என்னால் பார்க்க முடியல. என்னுடைய ஐஸ், அதாவது என்ன சொல்றது, ஹார்ட்ல இருக்கிற ஐஸ், என்னுடைய மனசுல இருக்கிற கண்கள் திறக்காததுனால நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எங்க போகணும், எதை செய்யணும் தெரியல. அப்படி தெரியாததுனால தான் எனக்கு பயம். நாளைக்கு இப்படி ஆயிடுமோ, நாளைக்கு அப்படி ஆயிடுமோ, நாளைக்கு இது நடந்துருமோ, நாளைக்கு அது சம்பவிச்சிருமோ, பயந்துட்டே இருக்கிறோம். இப்படி சொன்ன மாதிரி செய்திருவாங்களோ, பயந்து 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 நடங்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல. நாளைக்கு என்ன அடிச்சிடுவாங்களா, நாளைக்கு என்ன முடிச்சிடுவாங்களா, நாளைக்கு இப்படியா என் வியாதி முத்திடுமா, நான் செத்து போயிடுவேனா, நான் பயந்து 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 திகில் அடைஞ்சிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நாளைய தினத்தை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, நாளைய தினத்தில் இருக்கிற தோல்வி அல்ல, நாளைய தினத்தில் இருக்கிற வெற்றியை மாத்திரம் உனக்கு காட்டுகிற தேவன். அல்லேலூயா. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான், நெகட்டிவ் மாத்திரம் கண்ணில் கொண்டு வந்து நிற்க வைப்பான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நெகட்டிவ்ன்ற ஒரு வேர்டு அவர் பக்கம் சேரவே சேராது. அல்லேலூயா. அவர் வெறும் பாசிட்டிவாக மற்றம் தான் பேசிகிட்டு இருப்பார். அவர் கண்களில் கையை வச்சு ஜெபிச்ச உடனே மனக்கண்கள் திறக்கப்படுது. இப்போ பார்க்குறாரு, சுற்றிலும் அங்கே இருக்கிற சிட்டியில் இருக்கிற அந்த ஜனத்தை காட்டிலும் மலையை சுற்றிலும் அக்கினி ரதத்தோடு தேவதூதர்கள் நின்றுட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார், ஏன்பா அப்படி பயப்படுற, நீ பார்க்குற இந்த ஜனங்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. நீங்கள் பயப்படுவதற்காக கர்த்தர் தெரிஞ்சுக்கல. நீ பயப்படுறனா உன் மனக்கண்ணு மூடிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ யாருக்கு பயப்பட மிஞ்சி போனால் இந்த உலகத்தில் ஒன்று வியாதிக்கு பயப்படுவேன், இல்லை மனுஷனுக்கு பயப்படுவேன். இது ரெண்டு தான். ஒன்று வியாதிக்கு பயப்படுவேன், இல்லை மனுஷனுக்கு பயப்படுவேன். இந்த வியாதிக்கும் மனுஷனுக்கு ஏன் பயப்படுறேன்னா, அந்த வியாதியையும் மனுஷன் நீ பெருசாக பார்க்குற. உன் கண்ணு ஃபுல்லாக அந்த வியாதியும் மனுஷனும் தான் பெருசாக இருக்கிறாங்க. ஆனால் அவன் மண்ணக்கண் தெரிஞ்சிருச்சுன்னா வியாதியும் மனுஷனும் பெருசாக தெரிய மாட்டாங்க, ஆண்டவர் மட்டும்தான் உனக்கு பெருசாக தெரிவார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வச்சிருக்கிற எதிர்காலம் உனக்கு தெரியலப்பா. நாளைக்கு ஆண்டவர் என் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இதுதான் நம்ம எல்லாருடைய பிரச்சனையா. நாளைக்கு எப்படி இருக்குவேன்னு எனக்கு தெரியல, நான் நல்லா வருவேனா, என் குடும்பம் நல்லா வருமா. பைபிளில் போட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 2:9 பவுல் தெளிவாக சொல்கிறார் பாருங்க, கர்த்தர் மனுஷனுக்குன்னு சில பிளான் வச்சிருக்கிறாராம். அதை வந்துட்டு எந்த கண்ணும் பார்க்கல. வாசிங்களே, 1 கொரிந்தியர் 2:9. 1 Corinthians chapter 2 verse 9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஆண்டவர் யாரை லவ் பண்றாங்களோ, ஆண்டவர் லவ் பண்றாருல ஒருத்தர் மேல அன்பு கூறுகிறவர்களுக்கு, இல்ல நீ அவரை லவ் பண்ணாலும் ஆயத்தம் பண்ணினவைகளை, உனக்காக அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறவைகள் கண் காணவும் இல்லை, ஒரு கண்ணும் பார்க்கல, காது கேட்கவும் ஒரு காதும் கேட்கல, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்திலும் தெரியல. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நாளைக்கு உன் லைஃப் எப்படி இருக்கும் அப்படி நீ பாத்தியா? நீங்க பாத்தீங்களா, இல்லை கேட்டிங்களா, இல்லை உங்கள் ஹார்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்களா, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்களா? அதனால தான் உங்களுக்கு பயம், அதனால தான் உங்களுக்கு குழப்பம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அடுத்து வாசிங்களேன். கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயத்தில் தோன்றல, நமக்கோ தேவன் அவைகளை எது மறைஞ்சிருக்கு தெரியுமா? ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் தெரியுமா? அவைகளை தமது ஆவியானவராலே வெளிப்படுத்தினார். என் கண்ணில் இப்போ காட்ட ஆரம்பிச்சார். அதான் பவுல் சொல்றார், எல்லாம் ஷாக் ஆகுறீங்களே, எப்படி இப்படிலாம் பேசுகிற, ரகசியத்தை பேசுகிற, பயங்கர ஞானமாக பேசுகிற அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆகுறீங்களா? நான் நயவஞ்சகமாக மாம்சமாக பேசலப்பா, ஆவியானவர் என் கண்ணில் காட்டுறார், ஆவியானவர் என் கண்களில் காட்டுறார். அதை நான் என் கண்ணில் பார்க்குறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். முன்ன நான் வேற பவுல், நான் வேற சவுல், இப்போ நான் பவுலா மாறிட்டேன். சவுலா இருக்கும்போது நான் வேற விஷயத்தை பார்த்தேன். இப்போ நான் பவுலா மாறினதுனால ஆவியானவர் 24 மணி நேரம் என் கண்ணில் ஏதாவது காட்டிகிட்டே இருக்கிறார். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். யோவான்
வெளிப்பாடு எழுதுன தான், ரெவலேஷன் எழுதுன யோவான் எவ்வளோ எழுதி வச்சிரு அதிகாரம் ஃபுல்லாக. இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், ஆட்டுக்குட்டியானதை பார்க்குறேன், சிங்கத்தை பார்க்குறேன், 7 குத்துவிளக்கு நடுவில் இருக்கிறத பார்க்குறேன், ஜீவ ஊற்ற பார்க்குறேன். மனக்கண்கள் திறக்கப்பட்டது. அதனால் வரைக்கும் பூமியில் அவர் வெளிப்புறத்தில் இருக்கிற உலக ரீதியான காரியத்தை பார்த்தார். கிறிஸ்து வந்து என்றைக்கு கண்ணை திறந்தாரோ, அவர் திறந்ததுக்கு பிறப்பு அது வெளிப்பாடை மட்டும்தான் பார்த்தார். இன்றைக்கு உன்னை சுற்றிலும் நீ தொட்டு பார்க்கிற இருக்கிறதான டான்ஜிபிளான இந்த உலகத்தில் இருக்கிற மெட்டீரியல்களை காட்டிலும் உன்னை சுற்றிலும் இருக்கிற தேவன் வைத்திருக்கிற பரலோகத்தின் சேனை ரொம்ப உண்மை. அல்லேலூயா. நம்ம தொட்டு பார்க்குறோம் இல்லையா, இது அப்படி தொட்டு பார்த்தா எவ்வளோ நம்மளுக்கு டான்ஜிபிளாக தெரியுதோ, பரலோகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த பரலோகம் சேனை உன்னை சுற்றிலும் இருக்கு. பைபிள் என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் சூழ்ந்திருக்கிறாங்களாம். Angels of the Lord encamps around the people who fear God. ஆண்டவருக்கு பயப்படுறவர்களை சுற்றிலும் தேவதூதர். இது சும்மா கிடையாது. ஆவியானவர் வருகிற இடத்துல இந்த தேவதூதரும் இருப்பார். இன்றைக்கு இந்த ஆவியானவர், ஆவியில நடத்தப்படுகிறதான உங்களுடைய மென்டர், இல்லை உங்களுடைய ஊழியக்காரர், இல்லை உங்களுடைய தீர்க்கதரிசி, அவர்களுக்கு நீங்க போய் கட்டுப்பட்டு அவர்கள் மூலியமாய் கர்த்தர் கொடுக்கிற உபதேசமும் வசனத்துக்கு நீங்க கட்டுப்படும் பொழுது மட்டும்தான் உங்க மனக்கண்ணு திறக்கும். அந்த மனக்கண்ணு திறந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க விஷனை பார்க்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தருக்குரிய காரியத்தை பண்ணீங்க பாருங்க. ஆண்டவரை தரிசிச்ச எந்த தேவ மனுஷனும் பயப்படவே இல்லை. மோசே மேலே டபால் டிபால் இடி சத்தம் வருது, எக்காலம் சத்தம் வருது, ட்ரம்பெட் சவுண்டு வருது. அவர் பார்த்துட்டே தான் இருக்கிறார். என் ஆண்டவரை நான் பார்க்குறேன், எனக்கு இடி சத்தம் பெருசாக தெரியல, எக்கால சத்தம் பெருசாக தெரியல, புகை எனக்கு பெருசாக தெரியல, ஹைட் எனக்கு பெருசாக தெரியல, என் ஆண்டவர் மட்டும்தான் என் கண்ணில் பெருசாக தெரிகிறார். அவருக்கு பயமே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க மழை இப்படியே கார்மேகம் சூழ்ந்திருக்கு, இடி முழக்கம் சத்தம் வருது, எக்கால சத்தம் வருது. இவர்கள் உலகத்தையே உள்ள வைத்து கொண்டு இருக்கிறபடினால், உலகத்தை அதிகமாக இருதயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்க ஆண்டவரை பார்த்து, அவங்க ஆண்டவர் சொல்லலை, மற்ற எல்லா காரியத்தை குறித்து பார்த்து பயப்படுறாங்க. ஆண்டவருடைய சத்தத்தை குறித்தும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் சத்தம் எனக்கு வேணாம், கேட்க முடியாது, பார்க்கவும் முடியல, கேட்கவும் முடியல. ஆனால் மோசே கேட்குறார். யோசுவா பயப்படலை, மோசே பயப்படலை, எலியா பயப்படலை. ஆனால் எலியா பயந்தார் ஒரே ஒரு இடத்துல. எதுக்கு? அவரை பார்க்கறத விட்டுட்டு எசேபேலை பார்த்தார். ஆண்டவர் பெருசுன்றதை மறந்துட்டு எசேபேல் பெருசுன்னு நினைச்சார். ஆண்டவர் பேசுறது பெருசுன்றதை மறந்துட்டு எசேபேல் பேசுறத பெருசுன்னு நினைச்சார். அங்கே உலகம் வந்துச்சு, கண்ணு மூடிடுச்சு, இப்போ பயம் உள்ள வந்துடுச்சு. ஆனால் மறுபடியும் தேவதூதர் வந்து தட்டி எழுப்பி கண்ணை திறக்கிறாரு. இப்போ திறந்து பார்த்த உடனே எசேபேல் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இவர் கையை வச்சு யார் மேலே அபிஷேகம் பண்ணாரோ, எலியாவை பயம் கொடுத்தன அந்த ஒரு எசேபேலை இவர் யாரை ஜெபம் பண்ணி அனுப்புனாரோ இவர் தான் போய் அதை சாகடிச்சார். அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். அது வேற ஸ்டோரி. என்ன சொல்ல வரேன்னா, உன் கண்ணு திறக்காததுனால தான் ஒன்று நீ அதிகமாக பயந்து கொண்டு இருக்கிற. உன் எதிர்காலத்தை குறித்து, உன் வியாதியை குறித்து, உன் கடன் பிரச்சனை குறித்து, உன் பிரச்சனையை குறித்து, உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல நாளைக்கு, அதனால தான் நீ பயந்துட்டு இருக்கிற. எதிர்காலத்தை குறித்து யோசிச்சு பயப்படுற, குழம்பிட்டு இருக்கிற. ரெண்டாவது, உன் கண்கள் திறக்கப்படாததுனால தான் ஆண்டவர் உனக்குன்னு காட்ட வேண்டிய சில தரிசனங்களை நீ பார்க்க முடியாமல் இருக்கிற. இது ரெண்டுமே உலக ரீதியான காரியங்களையும் பரலோகத்துக்குரிய காரியங்களையும் நீ பார்க்கணும்னா உன் கண் திறக்கப்படணும். அதுக்கு முதலாவது நீ சப்மிட் பண்ணணும். அந்த ஊழியக்காரர் பார்த்துட்டு அவர் அந்த வேலைக்காரர் என்ன பண்ணியிருக்கலாம், வெளியே வந்து எட்டி பார்க்குறார். அவர் எவ்வளோ ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவர் எவ்வளோ ஒரு ஃபெய்த்ஃபுல்லான சர்வெண்ட். நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். திரளான ஜனம் இருக்கிறாங்க. அந்த ஜனம்லாம், அந்த திரளான ஆட்கள் இருந்து வந்து அவரை சாகடிக்க வராங்க. உள்ளே இருக்கிறவ ஊழியக்காரர் சாகடிக்க வராங்க. இவர் வெளியே வந்து பார்க்குறார். யோசிச்சு பாருங்க. அவங்கெல்லாம் வந்து எங்கப்பா உங்க கூட இருந்த எஜமான் அப்படின்னு கேட்டால், என்ன செய்ய வந்தீங்க? சாகடிக்க வந்தோம். ஆமாவா, என்னை விட்டுருங்க, அவரை மட்டும் எதனா பண்ணிடுங்க, நான் வேணா உங்கள் கூட சேர்ந்துடுறேன். ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்க முடியுமா இல்லை? ஆனால் அவர் ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட்றதுனால உள்ளே போய் கூட்டிகிட்டு வந்து இவர் கூடவே நிற்கிறார். இங்கே நிற்கிறேன், உங்கள் கூடவே நிற்கிற ஊழியக்காரரை, உங்கள் கூடவே நிற்கிறேன், இங்கே பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்கு. அவர் ஜென்யூனாக தன்னுடைய மென்டருக்கு சப்மிட் பண்ணார். சப்மிஷனாக இருந்தார், ஒபீடியண்ட்டாக இருந்தார், ஹம்பிளாக இருந்தார். அப்படி இருந்ததுனால தான் அவர் கை வைக்கும் போது கூட முறுமுறுக்கல. நீங்கள் கை வச்சா ஏதோ ஒன்று செய்யதான் போகிறீங்க, ஆண்டவர் சொல்லாமல் நீங்கள் பண்ண மாட்டீங்க. கையை வைக்க ஒப்பு கொடுத்தார், அவர் ஜபிக்க ஒப்பு கொடுத்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு காரியம் கர்த்தர் உன் சரீரத்திலையும்
உன்னுடைய கண்களிலும் உன்னுடைய இருதயத்திலையும் மாற்றத்தை கொண்டு வரணும்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சூரியனை படைச்சார், பூமியை படைச்சார், தண்ணீரை பிரித்தார். அவர் என்னென்ன செஞ்சார்? செங்கடலை பிளந்தார், கண்மணில தண்ணியை வர வைச்சார், எரிகோவை உடைச்சார். இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? இதெல்லாம் செய்த ஆண்டவருக்கு ஒன்னே ஒன்று முடியாது. ஒன்னே ஒன்று முடியாது, தெரியுமா? சொல்லுங்களேன். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை இல்லைங்களா? ஆனால் ஒன்னே ஒன்று முடியாது. சொல்லுங்களேன். இல்லை சொல்லுங்க. முடிவா ஆல்மோஸ்ட் உன் இருதயத்தை மட்டும் நீ சப்மிட் பண்ணாமல் அவரால் மாற்ற முடியாது. அல்லேலூயா. நீ சப்மிட் பண்ணாமல் until and unless you submit yourself to God, God cannot change your life. மாற்றுட்டோம், அப்புறம் வேணா நான் உள்ளே வரேன், வெளியிலேருந்து செத்து தான் போகணும். புரியுதுங்களா? ஆண்டவர் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீ ஆண்டவரை தெரியாத வரைக்கும் ஆண்டவர் சூழ்நிலைகளை கொண்டு உனக்காக ஜெபிக்கிறவங்களை கொண்டு காப்பாற்றுறது வேற. ஆண்டவர் தெரிந்திருந்தும் பின்மாற்றம் அடைந்து நான் கர்வமாக இருப்பேனா, அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கே அவர்களை விட்டுட்டேன். அல்லேலூயா. அதுக்கப்புறமா அவ்வளோதான், நியாய தீர்ப்பு தான் டைரெக்டாக. ஸோ சப்மிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீ சப்மிட் பண்ணாதான், நீ அலோவ் பண்ணாதான் ஆண்டவர் உன் ஹார்ட்டில் கிரியேட் செய்ய முடியும். நீங்கள் விட்டு கொடுக்கணும். அவர் சொல்கிறல, இதோ இருதயத்தின் வாசல் படியில் நின்று ஒருவன் திறந்தால் அவனுக்குள்ள நான் ஐ வில் கம் இன்சைட். திறக்கிறதுக்கான வேலை என்னுடையது, நான் திறக்கணும். இன்னைக்கு உன் கண் திறக்கப்படணும்னா யூ நீட் டு சப்மிட் யுவர் செல்ஃப் கம்ப்ளீட்லி. சப்மிஷன் என்ன தெரியுங்களா? சரண்டர்னா என்ன தெரியுங்களா? என்கவுண்டர்னா என்ன தெரியுங்களா? சரண்டர் அப்படின்னா ஒரு 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 உலக ரீதியான ஒரு திருடனோ உலக ரீதியான ஒரு கொலைகாரரோ யாரோ வந்து பிடிச்சாங்கன்னா வந்துட்டு அந்த அந்த ஒரு தப்பு செஞ்சவங்க வந்துட்டு என்ன திருந்துறேன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆவாங்க? சரண்டர் ஆவாங்க. சரண்டர் ஆகுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு மேலே நான் மாறிடுறேன் அப்படின்னு வந்து முன்னாடி வந்து உட்காந்துக்கிறதும் நிற்கிறது. தட் இஸ் கால் சரண்டர். வாட் இஸ் என்கவுண்டர் அப்படின்னா, நெத்தியில் கண்ணை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை என்கவுண்டர் பண்ணுற அப்படின்னு சொல்லி நெத்தியில் கண்ணையோ ஏதோ ஒரு வச்சாங்கனாக்கா இனி அவ்வளோதான், நான் எதுவுமே செய்ய முடியாது. பாவியான ஸ்திரீக்கு நடந்தது ஒரு என்கவுண்டர், இனி ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் என்கவுண்டர் ஆகிட்டோன்னா ஆண்டவர் வாழ்க்கையை தலைகளாக மாற்றி திருப்பி அனுப்புவார். சவுலுக்கு என்கவுண்டர், எலிசாக்கு என்கவுண்டர், மோசேக்கு என்கவுண்டர், எத்தனையோ பேருக்கு என்கவுண்டர். அவங்க வாழ்க்கை டமஸ்கஸில் பாருங்கள் என்ன மாதிரி என்கவுண்டர் நடந்த உடனே மாறி போயிடுச்சு. என்கவுண்டர்ன்றது அவ்வளோதான். ஏன்னா இனி இவர் கையில் கன்னு, என்னுடைய என்னை சாகடிக்க போகிறார், சாகிற நிலைமையில் இருக்கிறேன், இதுக்கு மேலே நான் மறுபடியும் தப்பு செய்யணும்னா முடியாது, ஒரே ஒரு சான்ஸ், நான் இனிமேல் மாறிடுறேன், என்னை விட்டுருங்க, இனிமேல் என்னை விட்டுருங்க. தட் இஸ் கால்ட் என்கவுண்டர். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது அவர் வந்துட்டு கொலை செய்கிறவர் கிடையாது. அவரிடத்துல வரும்போது, ஆண்டவரே எனக்காக மறிச்சிங்க, எவ்வளோ என்னை மன்னிச்சு ஏற்றுருக்கிறீங்க, இனி நான் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஐ எம் சாரி லார்ட். என்கவுண்டர் ஆகி கொடுத்து சப்மிட் பண்ணி சரண்டர் ஆகும்போது அப்போ தான் அவர் தம்முடைய ஆவியை அனுப்பி உன் கண்களை திறப்பார். உன் கண்கள் திறந்த உடனே நேற்று வரைக்கும் பயந்த நீ இன்னைக்கு பயப்பட மாட்டேன். இப்போ நீ என்ன தெரியுமா சொல்லுவ? என் கூட ஒருத்தர் இருக்கிறார், என் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறபடினால் நான், அவர் எப்பொழுதும் என் வலது பரிசுத்தில் நிறுத்தி வைத்திருக்கிற நான் அசைக்கப்பட மாட்டேன். ஐ ஷல் நாட் பி ஷேக்கன். வை? டேவிட் கோலியாத்தை பார்க்குறாரு, அவர் தேவனை பார்த்து கோலியாத்தை பார்க்குறாரு. இஸ்ரவேல் ஜனங்க கோலியாத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்புறம் ஐயோ எவ்வளோ பெரிய மனுஷர், அடித்து சாகடிச்சா என்ன ஆகுறது, அவர் பயப்படுறாங்களே. எத்தனை நாள் தெரியுமா? 40 நாள் நைட்டும் பகலும் போயிட்டு வராங்களாம். ஒரே ஒரு டே தான் வந்தார் தாவீது. ஏன் தெரியுமா? அவரல்ல, அவருக்குள் இருந்த ஆவியானவர், ஸ்பிரிட் ஆஃப் காட். ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன காமிச்சார்னா, நீ எல்லாம் ஏன் பயப்படுற, அவர் தான் உள்ளுன்னு சொல்கிறார். அவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை, அதனால பயப்படுறாங்க. ஆவியானவரை சுமந்த தாவீதோ, எனக்கெல்லாம் பயம் கிடையாது, அவர் அடிச்சிருவாரு, கொலை செய்திருவாரு, நீ போய் ஆடமை. அவங்க என்ன சொல்கிறாங்க? உன் வேலை என்ன ஆட மேய்க்கிறதா, போய் மேய்ப்பா, ஆட போய்ப்பா. என் தேவனை நிந்திச்சிட்டு இருக்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனை நிந்திச்சிட்டு இருக்கிறார். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவர் செய்தெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. சிங்கத்தை கொலை செய்த, கரடியை கொலை செஞ்ச, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எனக்கு? பயப்படாமல் நேரம் முன்னேறி போய் அந்த கோலியாத்தை முறியடிச்சார். ஏன் பயம் இல்லை? கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் பெருசாக தெரிஞ்சிச்சு. பூமியில் இருக்கிறது எதுவுமே பெருசாக தெரியல. இன்னைக்கு உன் கண்கள் திறக்கப்படணும்னா சப்மிட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் டு காட், ஹோலி ஸ்பிரிட், ஃபர்ஸ்ட் டு காட் அண்ட் தென் டு த மென்டர். உங்களை நடத்துகிற நடத்திப்புக்கு,
ஒப்பு கொடுக்க அந்த நடத்திப்புன்னு போது மனுஷனுக்கு இல்லை, நடத்திப்பு ஆவியானவரால் பேசுகிற நடத்திப்பாக இருக்கணும். உன்னுடைய மென்டர் சுயமாக கூட நடத்தக்கூடாது. உன் மென்டரும் அனனியாஸ்கிட்டையும் ஏசப்பா பேசி ரெடி பண்ணுறார். நான் சொல்கிறதாம்மா நீ செய்யணும், இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் மேலாம் கை வைக்கிறதுக்கு என்னால் முடியாது, அவர் ஒரு கொலைகாரர், அவர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, நான் சொல்கிறத மட்டும் செய். அடித்து உடச்சி அந்த மென்டரை கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். ஆவியில் நடத்தப்படுகிற மென்டர், அதுவும் ஆவியானவர் தான், அந்த உபதேசம் தான். மென்டர் மீன்ஸ் த டீச்சிங் விச் ஹி டீச்சஸ் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் காட். அந்த உபதேசத்துக்கு நீங்கள் கட்டுப்படணும். அந்த தேவனுக்கு சப்மிட் பண்ணும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நைட் இப்போ சப்மிட் பண்ணுங்க, இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டு இடத்துல உங்களை மனசார ஒப்பு கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னுடைய மனக்கண்களை தரலைங்க, நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன். இவ்வளோ நாள் உங்களை விட்டு நான் பின்னாடி போயிருந்தேன், உங்களை மறந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை சப்மிட் பண்ணுறேன். என் கண்ணை தரங்க ஆண்டவரே, என் கண்ணை தரங்க ஆண்டவரே, எனக்கு